இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உருவகமாக நிறைய உறவு முறைகள் சொல்லப்படுகிறது. கணவன் மனைவியாக சொல்லப்படும், ஆயன் ஆடுகளாக சொல்லப்படும், இறைவன் இறை மக்களாக சொல்லப்படும். அவ்வாறு ஒரு அழகான உறவு தான் தாய் பிள்ளை. இந்த உறவு இன்றைக்கு இறைவன் ஓசை இறைவாக்கின வழியாக இந்த உறவு முறையை கையாளுகிறார். அம்மா என்பது ஒரு ஒரு அற்புதமான உறவு. தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பது போல வேற யாரும் நேசிக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு அந்த தாய்மைக்கு இறைவன் கொடுத்த பல கொடைகள், அரும் கொடைகள்லாம் உண்டு. நிறைய ஆண்களுக்கு தெரியுது கிடையாது இதெல்லாம். அப்படி தெரிந்தால் பெண்மையை அவன் போற்றுவான். கண்டிப்பா தன் தாயை ஒருத்தன் மதிக்கிறான்னா, ஒரு பெண்ணை ஒருத்தன் மதிக்கிறான்னா, அவருடைய முக்கிய தன் வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்ற ஒரு நிலையை உணர்ந்தால் அந்த பெருமையை அவன் போற்றுவான். ஒரு கதை ஒன்று ஆபத்துக்கு வருது. நான் 11th படிக்கின்ற பொழுது, அது இப்போ இருக்கான்னு தெரியல, அப்போ 11th படிக்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் சப்ளிமெண்டரி ரீடர்னு ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க. துணை பாடம்னு சொல்லுவாங்க. மெயின் புஸ்தகம் வந்து துணை பாடம், ஒரு கதைகள் கவிதைகள்லாம் அதில் இருக்கும். அதில் வந்த ஒரு கதை இது. மதர்ஸ் டேன்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. அந்த தலைப்பே அதை மதர்ஸ் டே, த மதர்ஸ் டே. அந்த விழா அந்த பாடத்துடைய தலைப்பு தான். அன்னைய தினம் வரும். அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மாவை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் அம்மாவுக்கு தெரியாமல் திட்டம் போடுவாங்க. என்ன பண்ணலாம், அம்மா எங்கே டூர் கூப்பிட்டு போகலாம், ஒரு நாள் அம்மா மகிழ்ச்சியாக இருக்கட்டும், டூர் கூப்பிட்டு போய் அம்மா நல்லா மகிழ்ச்சி படுத்தலாம் என்று முடிவு செய்வாங்க. அதுக்கு நல்லா ஒரு பெரிய வேன் புக் பண்ணுவாங்க, இடம்லாம் முடிவு செய்வாங்க. எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு மதர்ஸ் டேனா இன்னைக்கு அம்மாட்ட சொல்லுங்கம்மா, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்மா, நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஓகே, அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியாப்பா ஊருக்கு போகிறோமா, அதை துவைக்க இதை துவைக்க, சாப்பாடு செய்ய, சாப்பாடு குழம்பு கட்ட, இது கட்ட, பேக் பண்ண, எல்லாம் அம்மா. பிள்ளைங்க என்னென்ன பிடிக்கும் எல்லாம் கூட்டி பலகாரம் செய்கிறாங்க. ஏன்னா ஊரில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க ஊரில் போயிட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எல்லாம் முட்டெலாம் கட்டுறாங்க. எல்லாம் பேக்கெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நாளைக்கு காலையில் விடிய காத்தால வண்டி வருது, ஏறி அவங்க டூருக்கு போகிறாங்க. எதுக்கு, மதர்ஸ் டேவை சிறப்பிக்க ஞாபகம் வச்சுக்கணும். நாம ரெடி ஆயிடுச்சு. அடுத்த நாள் விடிய வண்டி வந்து நிற்கிது. குடும்பத்தார் எல்லோரும் அப்பா, அவருடைய பிள்ளை, அவங்க மனைவி எல்லாம் கும்பலாக ஏறுறாங்க. அப்படி எல்லாம் அந்த குடும்பத்தின் நபர்கள் ஏறுகின்ற பொழுது வண்டியில் ஒரு நபருக்கு இடம் கிடையாது. ஐயோ, இடம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கையை பேசுகிறாங்க. யாரை விட்டு போக முடியும் சொல்லுங்க பாப்போம், யாரை விட்டு போக முடியும் அப்படின்னு கையை பேசி நிற்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா நான் வயசானவன், நான் எதுக்கு, நீங்கள் வளர பிள்ளைங்க, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நம்ம பேரப்பிள்ளை குழந்தைங்களை கூட்டின்னு போங்க, நம்ம எதுக்கு இங்கே போங்க என்று அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, சரி அம்மா சொல்லி சொல்லிட்டாங்க, எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. சகோதரர்களே, அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். அந்த டூரு போகிறதுக்கான காரணமே அன்னையை மகிழ்விக்கத்தான். நாம வச்சுக்கணும். ஆனால் அந்த அன்னை வீட்டில் தங்கிட்டாங்க, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. அன்னை மற்றவருடைய மகிழ்ச்சியிலே தான் மகிழ்வார். அம்மாவுக்கு ஒரு தாய்மைக்குரிய குணம் தான். முதல் வாசகம் இருக்கு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு வாசகம். அதை வந்து நம்ம வந்து ஒரு 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 எடை போட முடியாது. அப்பேற்பட்ட வாசகம். ஓசை 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரவேல் நீ குழந்தையா இருந்த பொழுது நான் உன் மேல அன்பு கூர்ந்தேன். எகிப்தில் நீ கஷ்டப்பட்டு கிடந்த, உன்னை பார்க்க ஆள் கிடையாது.
உன்னை காபந்து பண்ண ஆள் கிடையாது. நான் உன்னை காபந்து பண்ணேன். நான் எந்த அளவுக்கு நான் உன்னை காபந்து பண்ணி உன்னை கூட்டிட்டு வந்தேனோ, எந்த அளவுக்கு நான் வருந்தி நின்று உனக்காக எல்லாம் பண்ணி நான் உன்னை கூட்டிட்டு வந்தனோ, அந்த அளவுக்கு நீ என்னை விட்டு விலகி போறதுலேயே குறியா இருக்கிறியப்பா என்று ஒரு தாய் தன் பிள்ளைய சொல்றேன். இன்னும் பாருங்க பார்ப்போம். என்னை விட்டு விலகி போனீங்க, அந்நிய தெய்வத்துக்கெல்லாம் போனீங்க, அந்த தெய்வத்துக்கு பழியிட்டீங்க, தூபம்லாம் காட்டுறீங்க. உன்னை நீ எகிப்தில் அடிமையாக கடந்தியே, உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நீ பச்சை பிள்ளை மாதிரி இருந்த, உன்னை பார்க்க ஆள் கிடையாது. நானும் உன்னை தொட்டு தூக்கி இல்லையா உனக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான். அவனுடைய வார்த்தையை பாருங்க. உனக்கு நடை பயிற்சி வைத்தது நான். ஒரு தாய் தான் தப்பிள்ளை நடக்க சொல்லுவோம். அப்படியே இப்போ ஆண்டவர் தாயா மாறாரு பாருங்க. இங்கே உனக்கு நடை பயிற்சி வைத்தது நானே. சரிங்களா? உன்னை கையில் ஏந்தியது நான். கையில் ஏந்து உன்னை தூக்கி சுமந்தான் நான். உன்னை கையில் ஏந்தியதும் நானே. உன்னை குணமாக்கியதும், உனக்கு எனக்கு கஷ்டம் வரும்போது நான் உனக்கு கூட இருந்து உனக்கு காபந்து பண்ணதும் நானே. இதை எல்லாமே உணராமல் போயிட்டீங்க ஐயா. அது மட்டும் கிடையாது, பரிவு எனும் கட்டுகளால் உங்களை பிணைத்து நான் கொண்டு வந்தேன். உங்களை அன்புங்கிற பரிவுங்கிற கயிறு கொண்டு கட்டி உன்னை அப்படியே அன்பால தூக்கிட்டு வந்தேன் நான். உன்னை ஒரு நிகழ்ச்சி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அரமைக்கு மொழியில் பரிவுங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு. ரஹம்னு சொல்லுவார்கள். ரஹம், ரஹம்மி, அப்ரஹம். அந்த ரஹம் என்றால் பெண்ணினுடைய மார்பகத்தை குறிக்கும். தன்னுடைய மார்பகத்தை குறிக்கும். ரஹம், ரஹம்மி என்றால் தன்னுடைய மார்பகத்தை குறிக்கும். இன்னொரு பொருள் பெண்ணுடைய கர்ப்ப பையை குறிக்கும். அந்த வார்த்தைக்கு பொருள். எப்படி ஒரு குழந்தை பிறந்து வச்சிங்களேன், அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நீ என்ன சாப்பாடு கொடுக்க போய் சொல்லுவா? அப்போ நீ ஒன்றும் கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டுமே ஒரு பிள்ளைக்கு உயிர். புரியுதுங்களா? பிறந்த குழந்தைக்கு தான் கொடுப்பியா? கறிமீன் கொடுப்பியா? சோறு போட்டுவியா? கிடையாது. இந்த மார்பகத்தில் சுரக்கின்ற அந்த தாயினுடைய சுத்தமான அன்பு இருக்கு பாருங்க, தாய்ப்பால். அந்த தாய் ரத்தத்தையே உருக்கி அந்த பிள்ளைக்கு கொடுக்குறா பாருங்க. அந்த மார்பகத்தில் கடவுளுடைய அன்புக்கு, இரக்கத்திற்கு, பரிவுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். அந்த பரிவுங்கிற வார்த்தைக்கு என்னுடைய மார்பகம் உண்டு. எப்படி அந்த மார்பகம் ஒரு பச்சை குழந்தையுடைய உயிரை பிடித்து நிறுத்துகிறதோ, ஏன்னா எந்த உணவும் அது கொடுக்க முடியாது. அந்த பிறந்த சிசுனுடைய உயிரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த உயிரையே பிடித்து நிறுத்துகின்ற சக்தி இந்த தாய்ப்பாலுக்கு உண்டு. கடவுளுடைய இரக்கம் அப்படிப்பட்டது. கடவுளுடைய இரக்கம், அந்த பரிவு அப்படிப்பட்டது. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அந்த இரக்கம் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னு வச்சுங்களேன், அது கடவுளுடைய பரிவு தான் காரணம். அவர் இரக்கத்தை விளக்கிட்டாருன்னா நம்மளால ஒன்றுமே கிடையாது. திருப்பாடல் ஆசிரியர் அழகா சொல்லுவார், ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை இல்லையா, அதாவது நீங்கள் எங்கள் குற்றங்களை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா உங்கள் முன் யார் நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க பாபு. சகோதரர்களே, அவனுடைய பரிவில்னு வச்சிங்கன்னா வாழ முடியாது. எப்படி ஒரு தாய்ப்பால் இல்லை என்றால் ஒரு குழந்தையுடைய உயிர் இருக்காது, அந்த மாதிரி அவனுடைய பரிவில் நம்மளால் வாழவே முடியாது. அவனுடைய பரிவு அவ்வளோ முக்கியமானது. இன்னொன்று சொன்னோம் இல்லையா, அந்த பரிவு, அந்த ரேகமிங்கிற வார்த்தை கர்ப்பப்பை என்பது பொருள். நல்லா கவனிங்க, கடவுள் இருக்கின்ற இடத்தை கருவறை, கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கர்ப்பம், அந்த கடவுள் வாழ்கின்ற இடம், அது கர்ப்ப கிரகம்னு சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் இந்த உலகத்துக்கு தேவை அருள் ஊற்று அந்த இடம். அங்கிருந்து தான் அந்த உலகம் இந்த உலகம் வாழ, இந்த உலகம் உய்ய அனைத்து அருள் வரங்களும் புறப்பட்டு வருகின்ற இடம் கடவுள் இருக்கின்ற கருவறை, கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அருள், அதான் ரகமின் பரிவுன்னு சொல்லுவார்கள். அப்போது இந்த உலகத்துக்கு தேவை அனைத்தும் ஆசீர்வாதங்களும் அங்கிருந்து தான் வருது. அப்பேற்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட அருளை, பரிவை நான் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பரிவுங்கிற கட்டுகளால் நான் அவனை கட்டி கூட்டு வந்தேங்க.
அது மட்டும் கிடையாது, நான் கடவுள். இந்த உலகையே படைத்து பராமரித்த பரம்பொருள் நான். நான் என்ன பண்ணேன், என் நிலையெல்லாம் விட்டு இறங்கி வந்து உன் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினா, உன் லெவலுக்கு நான் இறங்கி வந்து சாப்பிடுப்பா என்று என் என் நிலையெல்லாம் விடுத்து, இதைத்தான் பிலிப்பியர் திருமுகத்தில் பவுல் சொல்லுவார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் அடிமையின் கோலம் பூண்டு மனிதராக பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுள் தம்மை தாழ்த்தினார். யாருக்காக? நமக்காக. யோசிச்சு பாருங்க பாப்பா, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பொருள் உண்டு பாருங்க. உன் பக்கம் சாய்ந்து நான் உணவு கூட்டினேங்க, என் நிலையெல்லாம் விட்டு இறங்கி நான் உன்கிட்ட உனக்குன்னு நான் தாழ்ந்து வந்து லெவலுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்தேன், உனக்கு காவது பண்ணேன். சொல்களே, இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டோட இறக்கத்தை யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஆண்டோட இறக்கம். நாம் என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் ஒதுக்கிட்டு நமது வாழ்க்கை இல்லையா, பணம் பகட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பயணிக்கிறோமே, ஆண்டவருக்கு வருத்தமாக யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீ நற்செய்தி பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லார்ட்டையும் போங்க சிறுகளே, இலவசமாக கொடுங்க, நோய்களை குணமாக்குங்க, பேய்களை ஓட்டுங்க. அந்த மக்கள் என்னை பிடிக்கலாம் பரவாயில்ல, என்னை திட்டினா பரவாயில்ல, என்னை முடிஞ்சா காரி முடிஞ்சா பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுங்க. ஒரு தாயுடைய பாசம் பாருங்க. மதர்ஸ் டே தான் எனக்காக தான் அந்த விழா, இருந்தாலும் என் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. நான் வீட்டில் கிடக்குறேன் போயா, நான் வீட்டில் கிடக்குறேன், என் பிள்ளைங்க போய் சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு தாயுடைய ஒரு இது பார்க்கணும் நாம். சொல்களே, எனவேதான் இந்து மதத்தில் ஒரு பேர், கடவுளுக்கு பேர் சொல்லுவாங்க, அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவார்கள். ஆணும் பெண்ணும் கலந்து அவர் ஆண்டவர் இல்லையா, ஒரு தாயாகவும் தந்தையாகவும் கடவுள் இருக்கார். அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய கடவுள் அர்த்தநாரீஸ்வரர். உன்னை கையில் என்ன சாப்பாடு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், எந்த அளவுக்கு நான் உன்னை வருந்தி உலாம் செஞ்சணும், அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போதலையே குறியா இருக்கிறப்ப என்று கடவுள் நம்ம இடத்துல நின்று நியாயம் கேட்கிறார். சிலர்களே சிந்திப்போம், கடவுள் நம்ம மீது அவ்வளவு இறக்கமாக இருக்கிறார். நாம என்ன பண்ணுறோம், அவரை விட்டு விலகி போதலையே குறியா இருக்கிறோம். அந்த நிலையை மாற்றுவோம். ஆண்டவரே, எங்க மேலே இவ்வளோ இறக்கமாக இருக்கீங்களா நீங்கள் என்று அவர் பாகத்தை பற்றுவோம், அந்த இரக்கத்தை உணர்வோம், உணர்ந்து ஆண்டவர் பக்கம் இருப்போம், ஆண்டவருக்கான காரியங்களை உலகத்தில் செய்வோம். அப்படி இருந்தால் நமக்கு இன்னும் ஆண்டோட இரக்கம் அதிகமாக நம்ம மேல் படியப்படும். ஆலோசிப்போம்.